ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி போக்கியம் சேனல். இன்றைக்கி நான் வந்துட்டு கடவுளுடன் பேசுவது எப்படி அப்படின்ற டாபிக் பற்றி பேச போகிறேன். நம்ம வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நம்ம பூஜை பண்ணுவோம், நன்றி சொல்லிவிட்டு என்ன வேணுமோ கேட்டுப்போம். அண்ட் கோவிலுக்கு போயும் நம்ம வந்து என்ன வேணுன்றதை கேட்குறோம். ஸோ இதெல்லாம் நல்ல விஷயந்தான். அண்ட் இதையெல்லாம் தாண்டி நான் என் கடவுளோட 24 மணி நேரமும் பேசிக்க முடியும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னா எப்படி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எப்படி பேசலாம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு பொருள் காணும் அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஐயோ கடவுளே டைம் ஆச்சு, அந்த பொருளை எங்கே வச்சுன்னு தெரியல, எனக்கு சீக்கிரமாக தேடித்தா, அப்புறம் நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேன், ஸ்கூலுக்கு கரெக்ட் டைம் போக முடியாது, எப்படியாவது தயவுசெய்து சீக்கிரமாக எடுத்து கூட, உனக்கு புரியுதா இல்லையா, எவ்வளோ நேரமாக கேட்டுட்ருக்குறேன், சீக்கிரம் செய், என் மைண்டுக்கு ஞாபகப்படுத்தி விடு, எங்கே வச்சேன் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் நீங்கள். ஸோ இப்படி கேட்டிங்கன்னா வந்துட்டு அந்த கடவுளும் வந்து சீக்கிரமாக எடுத்து தேடி கொடுத்துடுவாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் கடவுள் கூட வந்து பேசலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்கூல் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் புரியலை, ஒரு சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, கடவுளே ஐயோ எல்லா சப்ஜெக்டையும் நல்லா படிக்கிறதுக்கு கொடுத்துருக்குற டேலண்ட், அறிவு கொடுத்துருக்குற, இந்த ஒரு சப்ஜெக்ட் எனக்கு வரமாட்டேங்குது, எப்படியாவது இதை எனக்கு புரிய வை, ஏதாவது பண்ணேன், இதை வந்து கொஞ்சம் ஈஸியாக என் மைண்டுக்கு புரிய வையேன் அப்படின்றத வந்து நீங்கள் கேட்கலாம் அந்த கடவுள்கிட்ட. அப்புறம் வந்து எனக்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு மார்னிங் சீக்கிரம் எழுந்திக்க வேண்டிய டைம் இருக்குது அப்படின்னா, கடவுளே கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக எழுப்பி விட்டால் தான் மட்டும்தான் என்னால் படிக்க முடியும், கொஞ்சம் அதை செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்படி குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சொல்லிகிட்டே வந்து இருக்கலாம். நீங்கள் கடைக்கு போகிறீங்க, ஒரு பொருள் வாங்கணும், எந்த பொருள் சூஸ் பண்ணி வாங்கிட்டு போகிறதுன்னு தெரியலையே, ஒரு கிஃப்ட் வாங்க போயிருக்கேன், என்ன பொருள் சூஸ் பண்ணி வாங்கன்னு எனக்கு தெரியலையே, கடவுளே கொஞ்சம் சீக்கிரமாக எந்த கிஃப்ட்டு எடுக்கலாம் சொல்லு, எது பெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தெரியலையே, எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கே, ஏதாச்சும் ஒரு பொருளை சூஸ் பண்ணி கொடு, நான் வாங்கிட்டு போகணும் அப்படின்றத நீங்கள் வந்து கடையில் வச்சுட்டே வந்துட்டு அந்த தாட்ஸ் மூலமாக வந்து நினைக்கலாம். இப்படிலாம் நினச்சிங்கன்னா வந்துட்டு உங்க கூட வந்து யாருமே இல்லைன்ற அந்த ஃபீலுக்கு வரவே வராது. அப்புறம் வந்து இப்போ நீங்கள் வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கீங்க, அப்போது ஆப்போசிட் ஜெண்டர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ இந்த பையன் எவ்வளோ அழகாக இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐயோ இந்த கேர்ள் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, கடவுளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்த்தா அட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்குது கடவுளே அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஆனால் அவங்க பாடுறது பிடிச்சிருக்கு, அவங்க பேசுகிற ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு லவ்ன்ற கான்செப்ட் எப்பயாவது வருது அப்படின்னா, கடவுளே எங்கே பாருங்களேன், எனக்கு அந்த மாதிரி லவ்வும் தோணுது, அது எனக்கு இந்த மாதிரி தாட் வருது, இது சரியா தப்பா, இதெல்லாம் எனக்கு புரியல, பட் நான் ஓப்பனாக நான் உன் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன், எது சரியோ அதை எனக்கு நீ பண்ணு, பட் நான் வந்து உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ப்பா, உன்கிட்ட மறைச்சி ஒன்றும் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ எது சரியோ அதுக்கு வந்து என்னோடய தாட்டை நீ வந்து சரி பண்ணி நீ வந்து கூட்டிகிட்டு போகணும், ஓகேவா, புரியுதா அப்படின்றத வந்து நீங்கள் கடவுள்கிட்ட வந்து பேசலாம். ஸோ இப்படிலாம் பண்ணிங்கன்னா அந்த கடவுள் வந்துட்டு உங்களை நல்ல ஒரு வழியில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா 24 hours வந்து நீங்கள் பேசிக்கிட்டு தானே உங்களோட தாட்ஸில் வந்து தோன்ற விஷயத்த சொல்லிட்டு தானே இருக்கிறீங்க. ஸோ இப்போ கடவுள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் செய்வாங்க. இப்படி ஷேர் பண்ண கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கே தெரியாது, உங்களோட தாட்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா அந்த கடவுளோட உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் கான்வர்சேஷனில் ஆரம்பிச்சிருவீங்க, அப்படியே பேசிகிட்டே தான் இருப்பீங்க. அண்ட் வந்து இந்த குட்டி குட்டியாக நீங்கள் இப்போ செய்கிறீங்களே இந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணுன்னா, உங்கள் லைஃப்பில் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய கஷ்டம் வருது அப்படின்னா, அன்னைக்கு வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து அந்த கடவுள் பேசுவார், இங்கே பாரு, ஏன் இதுக்கெல்லாம் பயப்படுற, உன் கூட தானே நான் இருக்கேன், இவ்வளோ நாள் என் கூட பேசிக்கிட்டே தானே இருந்த, உன் கூட தான் நான் இருக்கேன், பிரச்சனை வருதுன்னா என்ன, அதில் உன்னோட வேலை என்ன, அதை மட்டும் நீ பண்ணு, அப்புறம் ஏன் ரொம்ப பெருசாக கவலைப்படுற, உன் கூட நான் இருக்கேன், என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உன்னோட வேலை என்ன, அந்த ப்ராப்ளம் வருதுன்னா உன்னால் முடிஞ்ச வேலை என்ன, அதை நீ பண்ணு, அதுக்கப்புறம் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கோவிலில் இருந்து உங்களோட கடவுள் உங்கள் கூட பேசுவார். அப்படி பேசும்போது அந்த வார்த்தை அது ஸ்ட்ராங்காக வரும் இல்லையா, அந்த வார்த்தை கொடுக்குற தைரியத்தை உங்களோட பிளட் ரிலேஷனாக கூட கொடுக்கவே முடியாது, எந்த ஒரு மனுஷனாலையும் கொடுக்க முடியாது. அப்படி கடவுள் உள்ளுக்குள்ளே இருந்து கொடுக்குற விஷயத்த
எஸ் உங்கள் அம்மா வேலை, உங்கள் அப்பா வேலை, உங்கள் அக்கா, தங்க, அண்ணா, தம்பி இப்படி யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம மனசை வந்து கடவுள் புரிஞ்சிக்கிற அளவுக்கு மனுஷங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்றத நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கும் வந்து மனுஷங்களுக்கும் என்ன கொஞ்சம் பவர் தானே இருக்கும்ல. ஸோ அந்த கடவுளுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, எல்லாமே வந்து அவரால் முடியும். அப்படி இருக்கும்போது சரி அவர் கூட இருக்காருல்ல அப்படின்ற அந்த தாட் வந்து உங்களை வந்து அவ்வளோ மோட்டிவேட் பண்ணும். ஃபேஸ் பண்ணிக்கலாம், அது இருக்குது. ஆமாம், ஃபஸ்ட்டு தடுமாறுவீங்க, ஆனால் அந்த கடவுள் வந்து உங்களுக்கு தைரியம் கொடுத்துருவாங்க. ஸோ இதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். பி ஹாப்பி ஆல்வேஸ். கடவுள் வந்து உங்கள் கூடயே தான் வந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் வந்து அனுபவபூர்வமாக தான் நான் உங்ககிட்டலாம் வந்து நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு ஸ்டோரியாக அப்படிலாம் சொல்லலை. என் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு, நான் எப்படி ஷேர் பண்ணியிருக்கேன், அண்ட் கடவுள் எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்றத வச்சு தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இப்படியெல்லாம் ஷேர் பண்ணும்போதே உங்களுக்கே வந்து தெரியும், ஒரு குட்டி குட்டி விஷயமும் உங்களுக்காக கடவுள் எப்படி பார்த்து செய்கிறாருன்னு. அண்ட் வந்து பெரிய பிரச்சனை அப்போவும் தோணும், ஆமாம்ல இந்த குட்டி குட்டி விஷயத்துலலாம் கடவுள் என் கூட இருந்து பண்ணதானே செஞ்சார், அப்போ எப்படி வந்து இதில் மட்டும் என்னை தனியாக விட்டுட்டு போவார். ஓகே, எனக்கு வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, அவர் இருக்கார், அவரே எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்றது வந்து உங்களுக்கு தோணும். ஸோ யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையுமே வந்து இந்த கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருக்கும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுவார். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.